மக்களை இளைஞருக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொறுப்பை பெரிய பொறுப்பை நாங்க ஃபுல்ஃபில் பண்ணோம். அதுதான் எங்களோட பெரிய கடமை. அது பெரிய சேலஞ்சா இருக்க போது எங்க தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் எங்களோட ஆட்சி மிக சிறப்பு அமைய போகுது. இன்னைக்கு காலையிலே பார்த்துருப்பீங்க 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காரு. இது மாதிரி ஒரு அதிரடியான முடிவை எந்த ஒரு அரசாங்கம் எடுத்தது கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ, பெண்கள் முக்கியம், பெண்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு அரசாங்கமா எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. இதே போன்ற திட்டங்கள் நிறைய தொடரும். சரி, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டது பதவியேற்பு விழாவில் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஒரு கட்சியுடைய எம்எல்ஏவா, ஒரு கட்சியை சார்ந்தவரா, உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க? அந்த விமர்சனம் ஏத்துக்கிறீங்களா? இதை பத்தி தலைமை ஆல்ரெடி ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் தமிழை என்னைக்கும் விட்டுக் கொடுக்காது. என்னைக்குமே தமிழை நிலைநாட்டும். தமிழை எப்பயுமே முன்னிறுத்தி கொண்டுதான் செல்லும். ஓகே, இப்ப சட்டமன்றத்தில் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருவார் முதலமைச்சர்? அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன?